ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ராவாக தான் எடுத்திருக்கேன், ஆனால் செம்ம வேல்யூபிளாக இருக்கும். ஸோ வீடியோவை மற்ற வீடியோ மாதிரி இல்லாமல் எப்போதும் போல் நோட் அண்ட் பெண்ணை எடுத்துகிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா இந்த வாட்டி கொஞ்சம் உங்கள் சார்ட்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். சார்ட்ஸ் ஓப்பன் பண்ணி டைரெக்டாக அதை லைவாக ஒன்றுத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ செட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் இன் திஸ் வீடியோ. எல்லாருக்கும் ஹை கைஸ், ஃபைனலி நீங்கள் எல்லாரும் கேட்ட மாதிரி அந்த ஃபுல் கோர்ஸ் வீடியோ ரெடி பண்ணியாச்சு. இதான் முதல் வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போறீங்கன்னா ஃபுல் டெக்னிக்கல் அனலைஸை பற்றி, ஃபுல் 0 to Pro லெவலில் இருக்க எல்லா திங்ஸ் டெக்னிக்கல் அனலைஸும் இந்த வீடியோவில் சிம்பிளாக பார்க்க போறீங்க. வீடியோ முதல்ல நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இதே கோர்ஸ் இதே வேல்யூபிளான கண்டென்ட்டை நிறைய பேர் 10,000 20,000 ஈவன் 1 lakh கூட வாங்கி இந்த கோர்ஸை பார்க்குறாங்க. நான் ஆனால் ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு கொஞ்சமாக மரியாதை கொடுத்து ஒரு நோட் அண்ட் பெண்ணை எடுத்து நோட் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபுல் ஃபோக்கஸ் ஏதாவது அமைதியான பிளேஸ்க்கு போய் இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சரி, நான் வேற எந்த ஒரு விஷயமும் பேசணும்னு இல்லை, டேரக்டாக வீடியோக்குள்ள போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாட் இஸ் ட்ரேடிங்? ட்ரேடிங்னா என்ன? முதல்ல ட்ரேடிங்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் ஒரு லோயர் ப்ரைஸில் வாங்கி அதை ஹையர் ப்ரைஸுக்கு விற்றா அதுதான் ட்ரேடிங். அதே மாதிரி ஹையஸ்ட் ப்ரைஸில் வாங்கி லோயஸ்ட் ப்ரைஸுக்கு இருந்தாலும் அதுதான் ட்ரேடிங். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ட்ரேடிங்னா இவ்வளோதான். நீங்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிருப்பீங்க. அதே மாதிரி இது ரொம்ப ஈஸியும் இல்லை. இது நான் எப்படி சொன்னால் பேசிக்காக சொல்கிறேன். ட்ரேடிங்னா ஜஸ்ட் லோயர் ப்ரைஸில் வாங்கி ஹையஸ்ட் ப்ரைஸில் விற்கணும், அதான் ட்ரேடிங். சிம்பிள். வாட் இஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ்? கேண்டில் ஸ்டிக்ஸ்னா என்ன? ரெட் கலர் கிரீன் கலரில் கேண்டில் ஸ்டிக், அது பேர் கேண்டில். இந்த கேண்டில் ஏன் ரெட்டாக ஏன் க்ரீனாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது ஏன்னா ரெட் கலரில் இருந்தால் அங்கே செல்லிங் நிறையா பண்ணுறாங்கன்னு அர்த்தம். கிரீன் கலர்ல இருந்தா அங்க அதிக பையர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். இதனாலதான் கேண்டில் ரெட்டாவும் கிரீனாவும் இருக்கு. அதே மாதிரி அந்த கேண்டில் கீழே ஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும், மேலே ஸ்டிக் மாதிரி இருக்கும். அது ஏன் அது நடக்குதுன்னா, சட்டுன்னு அங்க திடீர்னு செல்லிங் நடக்கிறப்ப பையர்ஸ் நிறைய வந்தாலோ இல்ல பையிங் நடக்கிறப்ப திடீர்னு செல்லர்ஸ் நிறைய வந்தாலோ அந்த விக்கு, அந்த ஸ்டிக் மாதிரி இருக்குல்ல, அது பேர் தான் விக்கு. அந்த விக் ஃபார்ம் ஆகும். இந்த விக்கை நோட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேண்டில் ஸ்டிக்ஸ்னா இதுல வந்து புல்லிஷ் பியரிஷ்னு 2 வகை இருக்கு. என்னென்ன டைப்னா, புல்லிஷ்னா காளமாடு என்ன பண்ணும், எல்லாரையும் குத்தும் கொம்பால, அதனால அது துக்குறதுனால மேல போதா, ஸோ மேல போனா அது புல்லிஷ்னு சொல்லுவோம். அதே மாதிரி பியரிஷ்னு ஏன் சொல்றாங்க, கரடி என்ன பண்ணும், ஒருத்தனை அடிச்சு கீழே தள்ளும். அதே மாதிரி பியர் வந்து கீழே தள்ளுறதுனால அதை நம்ம பியரிஷ்னு சொல்றோம். சிம்பிள். இதான் புல்லிஷ், பியரிஷ் அண்ட் கேண்டில் ஸ்டிக்ஸ். இதை விட சிம்பிளா எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் வாட் இஸ் டிமாண்ட் ஜோன் அண்ட் வாட் இஸ் சப்ளை ஜோன்? இது நம்ம சார்ட்குள்ள போய் பார்ப்போம். டிமாண்ட் ஜோன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு டிமாண்ட்னா அந்த இடத்துல அதிக டிமாண்ட் வரணும். இப்போ சப்போர்ட்டும் டிமாண்டும் ஒன்று தான். சப்போர்ட் எங்க ஃபார்ம் ஆகும்? அதிகம். இப்போ இந்த ஸ்டாக் ஒரு 100 rupees ஸ்டாக் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ஸ்டாக்கு இப்போ திடீர்னு ஒரு 110க்கு போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து ஃபாலோ ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க. அங்க ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கும், அதுக்கு மேல ஸ்டாக் போகாது. எப்போதும் தொட்டுச்சுன்னா அங்கேருந்து செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுவாங்க. அந்த செல்லர்ஸ் ஆக்டிவேட் பண்ணா அது டிரா டவுன் கீழே வர ஆரம்பிச்சிடும். அது கீழே வந்துச்சுன்னா ஒரு இடத்துக்கு மேல அது திருப்பி மேல போகும். அந்த திருப்பி மேல போகுதுல்ல, அந்த இடத்துக்கு போய் தான் சப்போர்ட். அந்த சப்போர்ட் ஏன் ஃபார்ம் ஆகுது? ஒரு இடத்துக்கு கீழே வந்துச்சுன்னா பையர்ஸ் பயங்கரமா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பையர்ஸ் அந்த இடத்துல வரப்ப அந்த ஜோனை சப்போர்ட் அண்ட் டிமாண்ட் ஜோன் சொல்றோம். அந்த ஜோன் இதனாலதான் கிரியேட் ஆகுது. இப்போ அதே மாதிரி மேல ஸ்டாக் ஒன்று போயிட்டு இருக்கு, திடீர்னு ஒரு இடத்துல செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆவாங்க. அந்த செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆனா அந்த ஜோனை வந்து நம்ம ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்ளை ஜோன்னு சொல்றோம். அந்த ஜோன் ஃபார்ம் ஆகும். அப்பதான் மேல போற ஸ்டாக் திடீர்னு கீழே வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன். இதுல நம்ம இன்னும் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன் ஒரே மாதிரி எப்போதும் இதே கீழே போயிட்டு மேல வந்துட்டு இதே ஜோன்ல மேல போயிட்டு கீழே வந்துட்டு இருக்காது. சிலப்ப அது வந்து தாண்டி மேல போயிடும். அதாவது அந்த ரெசிஸ்டன்ட் இருக்குன்னா அந்த ரெசிஸ்டண்ட தட்டி விட்டு மேல போயிடும், இல்லைன்னா சப்போர்ட்டை தட்டி விட்டு கீழே போயிடும். இந்த மாதிரி நடந்ததுன்னா அந்த சப்போர்ட் இல்லைன்னா ரெசிஸ்டன்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இனிமேட்டுக்கு அந்த சப்போர்ட்டோ இல்லை அந்த ரெசிஸ்டண்டோ யூஸ் இல்லை, அதோட யூஸ் முடிஞ்சிச்சு, அதுக்கு இனிமேட்டுக்கு வேலை இல்லை, அவ்வளவுதான். இதான் டிமாண்ட் ஜோன் அண்ட் சப்ளை ஜோன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். எவ்ரி ட்ரேடர்ஸ் மஸ்ட் நோ திஸ் 2 things. அதான் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன். இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க ஒழுங்கா மாஸ்டர் பண்ணாலே 60% வின் ரேட் உள்ள ஸ்ட்ராட்டஜி நீங்க கிரியேட் பண்ணலாம். எப்போதுமே சொல்றேன், நீங்க ஒரு ட்ரேடரா இருந்தா இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, நீங்களா ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ண கத்துக்கோங்க. இந்த வீடியோ நீங்க இதுவரையும் பாக்குறீங்கன்னா நீங்க ஆல்ரெடி ஹெட் ஆஃப் ஆல் 1% ட்ரேடர். ஏன்னா இவ்வளவு தூரம் நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மா ட்ரேடிங்ல உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உங்களுக்கு ஒரு டெடிகேஷன் இருக்கு.
அதே மாதிரி இந்த ட்ரேடிங்க இதே வீடியோவை அவங்கலாம் 10,000 20,000 1,00,000 ரூபா வரையும் வாங்கி படிக்கிறாங்க. ஆனா நீங்க ஃப்ரீயா இதை ஒரு ஃபுல் டெடிகேஷனோட பார்த்துருக்கீங்க. இன்னும் இனிமேட்டுக்கு வரப்போது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை அவங்கலாம் ஆல்ரெடி ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. அந்த 10 to 20 50% 99% ட்ரேடர்ஸ்லாம். ஆனால் நீங்கள் இதுவரையும் இந்த வீடியோ பார்த்துறீங்க. ஸோ இன்னும் இருக்கு வீடியோ, அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை இன்னும் ஒரு ஃபோக்கஸோட பாருங்க. மறக்காம உங்கள் ட்ரேடர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் போவோம். அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னா டைம் ஃப்ரேம். இது வந்து ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் இன் ட்ரேடிங். ஏன்னா டைம் ஃப்ரேம் வந்து அப்பதான் நீங்க எந்த ட்ரேடர்னு உங்களுக்கே தெரியும். ட்ரேடிங்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸ்கேல்பிங், இன்ட்ராடே, ஆப்ஷன் ட்ரேடிங், அந்த ஸ்விங் ட்ரேடிங், ட்ரெண்ட் லைன் ட்ரேடிங் நிறைய இருக்கு. ஸோ இந்த ட்ரேடிங் வந்து நீங்க எந்த ட்ரேடிங் சூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்க டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணணும். இந்த டைம் ஃப்ரேம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்றேன். நீங்க ஒரு இன்ட்ராடே ட்ரேடரா இருந்தீங்கன்னா உங்க ட்ரேடிங் வந்து நீங்க எந்த சார்ட் பார்க்கணும், இம்பார்ட்டன்ட் டைமிங் என்னன்னா 5 மினிட் கேண்டில், 1 மினிட் கேண்டில் அண்ட் 15 மினிட் கேண்டில். இதுதான் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்றது. அண்ட் இந்த ஸ்விங் ட்ரேடிங் எல்லாம் பண்றீங்கன்னா முக்கியமா உள்ள மெயின் இது என்னன்னா 4 ஹார்ஸ் கேண்டில். இந்த 4 ஹார்ஸ் கேண்டில், இந்த 30 மினிட்ஸ் கேண்டில்லாம் நீங்க ஸ்விங் ட்ரேட் யூஸ் பண்ணணும். ஸ்விங் ட்ரேட்னா முதல்ல இந்த என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்விங் ட்ரேடிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டாக்கோ இல்லை நீங்க உங்க பொசிஷனை ஒரு 3 to 4 days, ஒரு 1 week, ஈவன் ஒரு 1 month வரையும் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது பேர் தான் ஸ்விங் ட்ரேடிங். இன்ட்ராடே ட்ரேடிங்னா ஒரே நாள்ல ஒரு 30 to 1 hour 2 hourலயே நீங்க சட்டனே பொசிஷனை எக்ஸிட் ஆகிறதும் இன்ட்ராடே ட்ரேடிங். இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டைம் ஃப்ரேம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறது. ஏன்னா நீங்க 4 hours கேண்டில்ல போய் நீங்க அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து அது 4 ஹவர்ஸ்ல மெதுவாக தான் கேண்டில் வரும். ஆனா அந்த 5 மினிட்ஸ்ல சரசரன்னு ஏறிட்டு இருக்கும். நீங்க லாஸ்ட்ல தான் இருப்பீங்க. ஸோ இதனாலதான் டைம் ஃப்ரேம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் த நெக்ஸ்ட் டாபிக், த வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஒரு 83-84% வின் ரேட் உள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ராட்டஜி. ட்ரெண்ட் லைன்னா ஒன்றும் இல்லை. ட்ரெண்ட் லைன்னா ஒரே மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். எப்படி சொல்றது, ஒரு சப்போர்ட்ல இருந்து ஒன்று எடுத்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இருங்க, இப்போ இங்க இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது இப்போ மேலே ஏறுதா, திருப்பி இந்த ஜோன் இதுதான் ஹையர் ஹையில இருந்து ஹையர் லோ ஆகி இப்போ திருப்பி ஹையர் ஹை. இதே ஜோன்ல இது கொஞ்சம் கீழே வந்துட்டு திருப்பி மேலே போய் ஹையர் லோ ஹையர் ஹை, ஹையர் லோ ஹையர் ஹை, இந்த மாதிரி வரும். இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு மேலே பிக்சர் போட்டு காட்டுறேன். ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, இதே மாதிரி ஒரே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா அதான் ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ட்ரெண்ட் லைன்ல 2 டைப்ஸ் இருக்கு, அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட். எப்போதும் நீங்க மார்க்கெட்டே பிடிச்சி போனீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆயிடலாம். மார்க்கெட்டை எதுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கன்ஃபார்மா சொல்றேன், நீங்க லூசரா தான் கடைசியில நிற்பீங்க. ஸோ மார்க்கெட்டை எப்போதுமே எதிர்த்து போராட்டாதீங்க. அதை எப்போதும் நம்ம நண்பனா பார்த்து அது பின்னாடியே பிடிச்சிட்டு போனோம்னா நம்ம ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆயிடலாம். முக்கியமா இந்த ட்ரெண்ட் லைன்லாம் நீங்க ரிவர்ஸ்ல போகணும்னு நினைக்காதீங்க. அதான் கைஸ், இதுல இவ்வளோ இம்பார்ட்டன்ட் இவ்வளோ வேல்யூபிளான சேம் கண்டென்ட்டை நான் திரும்பவும் சொல்றேன். 10,000 20,000 ஈவன் 1 lakh கூட வாங்கி படிச்சிட்டு இருக்காங்க இதோட பார்ட் 2 வந்துகிட்டே இருக்கு. நம்ம இந்த ட்ரேடிங் கோர்ஸை கண்டினியூ பண்ணலாமா, இல்ல ஏதாவது உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா என்னோட இன்ஸ்டா இல்ல எனக்கு ஸ்ட்ரைட்டா டிஎம் பண்ணிருங்க. இன்னும் டவுட் வேற ஏதாவது இருந்ததுன்னா உங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வெயிட்டிங்ல இருக்கேன். என்னோட இன்ஸ்டா லிங்க் வந்து பயோல கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை மறக்காம எனக்கு டிஎம் பண்ணிருங்க. டிஎம் பண்ணீங்க உங்க கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்றேன். உங்க டவுட்ஸ் எதானா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்க ஃப்ரெண்டு தான் இனிமேட்டுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண உங்க ட்ரேடிங் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா. அண்ட் அடுத்த பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் நடத்தலான் இருக்கேன். அண்ட் உங்களுக்கு வேற எதுனா டாபிக் நடத்தணும், ஏதாவது கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும்னா அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க. ஸோ அன்டில் தென் பை. One of the best strategy. It's a combo of liquidity and fair value gap. இது ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி. In this video, we will discuss about liquidity. What is liquidity? அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் guys. அதுக்கு முன்னாடி மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க guys. ஏன்னா உங்களுக்காக தான் கோர்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரீயா. தமிழ் கம்யூனிட்டியில் இருக்கிறதுலே குவாலிட்டியாக செய்யணும், அதான் நம்ம டார்கெட். இருக்காங்க guys, முதல்ல பார்ப்போம். வாட் இஸ் லிக்யூடிட்டி? லிக்விடிட்டினா என்ன? முதல்ல லிக்விடிட்டி நடந்ததுன்னா நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம்லாம் என்னென்னு சொல்லிடுறேன்.
லிக்விடிட்டி ஸ்வீப் அங்கே எங்கெல்லாம் ஆகுதோ முதல்ல மார்க்கெட் ட்ரெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் தி மார்க்கெட் ட்ரெண்ட். மார்க்கெட் ட்ரெண்ட் என்னன்னு முதல்ல கண்டுபிடிங்க கைஸ். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபேக் நீங்கள் முதல்ல இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிடுற. இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்னு ஒன்று இருக்கும். அதாவது உங்கள் ஸ்டாப் லாஸை அவங்க ஹண்ட் பண்ணுவாங்க. அது கீழே போயிட்டு நீங்கள் நினச்ச ஸ்ட்ராட்டஜி என்னமோ கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் உங்கள் ஸ்டாப் லாஸை தட்டிட்டு தான் மேலே போகும். ஐ மீன் நீங்கள் நினச்ச டார்கெட்டுக்கு போயிடும். இந்த மாதிரி வரப்போ நம்மலாம் பயங்கர டிஸப்பாயின்மெண்ட் ஆகும். ஸோ இந்த விஷயத்த நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வீப்பை நீங்கள் ஃபுல்லாக கண்டுபிடிக்க தெரியணும், ஃபைன் பண்ண தெரியணும். அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரியணும். ஸோ இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் அவ்வளோக்கா யாருக்குமே மாஸ்டர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இந்த லிக்விடிட்டி ஸ்வீப்பை இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக மாஸ்டர் பண்ண போகிறோம். இந்த கிராஷ் கோர்ஸை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வாங்க ஜாயின் பண்ணிடுங்க. ஒரு நோட் அண்ட் பென்னோட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட அது இல்லைன்னா ஒரு லேப்டாப் இல்லைனா உங்கள் சார்ட் ஆன் பண்ணிவிட்டு நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே செஞ்சு பாருங்கள். முதல்ல எப்போல்லாம் சார்ட்டில் லிக்விடிட்டி ஆகுதோ அப்போல்லாம் முதல்ல மார்க் பண்ணுங்கள் கைஸ். ஏன் இதை சொல்கிறேன்னா அப்போ தான் இருங்க நான் லைவாகவே உங்களுக்கு காட்டுறேன் என்னான்ட்டு பாருங்கள். இது என்னோட சார்ட்டு பார்க்க கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். பட் இப்போ நம்ம மெத்தட் தான் பற்றி டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கோம். ஸோ அந்த வேலையை பார்ப்போம். 4 hours கேண்டில் போய்க்கிறேன். இங்கே கீழே போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துகிட்டே இருக்கும். முதல்ல லிக்விடிட்டி ஸ்வீப் ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. எங்கெல்லாம் ஹையஸ்ட்டு மார்க்கெட்டில் அதிகமான பையர் செல்லர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்களோ அங்கே தான் இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் அதிகமாக ஏற்படும். நல்லா தெரியும் பார்த்தாலே. லிக்விடிட்டி இதை பாருங்கள் எவ்வளோ லிக்விடிட்டி. அப்போ அங்கே எவ்வளோ பேர் பையிங் செல்லிங் நடந்திருக்கும்னு பாருங்கள். இந்த மாதிரி திடீர்னு ஒரு பெரிய கேண்டில் வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஐ மீன் இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே தான் இந்த இன்ஸ்டியூஷன் பிளேயர்ஸ்லாம் ப்ளே பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இதை நான் எப்படி முதல்ல இந்த மாதிரி லிக்விடிட்டி ஆன இடத்துலலாம் முதல்ல இந்த மாதிரி ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கீழே ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரா பண்ணிக்கிட்டீங்களா? ட்ரா பண்ணதுக்கப்புறம் லிக்விடிட்டி எல்லாம் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிட்டீங்கன்னா இந்த பாருங்க நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு நல்ல ஒரு டவுன் போயிருக்கு. நல்ல டவுனில் புஷ் பண்ணியிருக்காங்க. ஏரோ மார்க் போட்டு காட்டுறேன். இங்கே ஒரு நல்ல டவுன் சைடு புஷ் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டை. பார்த்தா தெரியும். இங்கே நல்ல ஒரு டவுன் வந்திருக்கா. ஆனால் இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே அப் சைடில் கொண்டு போக மாட்டாங்க. இங்கே ஏன்னா இன்னும் பாருங்க பையர்ஸ் நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரெய்லர்ஸை ஏமாத்துறதுக்காக இங்கே ஒரு வாட்டி புஷ் லைட்டாக கொண்டு போயிட்டு நம்மளாம் என்ன பண்ணுவோம், இந்த கேண்டலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு மேலே போகும்னு சொல்லிட்டு போயிருப்போம். ஐ மீன் இதையும் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க. ஸ்டாப் லாஸை இங்கே வச்சுருப்போம். அதாவது ஐ மீன் ஃபேர் வேல்யூ கேப் அதுக்கெல்லாம் கான்செப்ட் எதுவுமே தெரியாதவங்கலாம் எப்படி வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறேன். இப்படி வச்சுருப்பாங்க கரெக்டா. இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க. ஆனால் இது இன்ஸ்டியூஷன் ட்ரேடருக்கு தெரியும் ரீட்டைல் ட்ரேடர் இப்படி தான் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஈஸியாக அவங்க ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க பவரை காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குன்ட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னா தயவுசெய்து சொல்கிறேன். டாபிக்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரியாலிட்டி செக் சொல்லிக்கிறேன். ட்ரேடிங் இஸ் நாட் ஈஸி மணி. ட்ரேடிங் இஸ் நாட் சைடு ஹேஸ்டில். ஓகே, ட்ரேடிங் இஸ் லைக் அ பிஸ்னஸ். அது முதல்ல உங்கள் மைண்ட்குள்ளே ஏற்றிக்கோங்க. ட்ரேடிங் ஒன்றும் நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துல ஏதோ 2 பட்டன் பை ஆர் செல் தொட்டுட்டு பணம் சம்பாதிக்கிறது ஒன்றும் ட்ரேடிங் கிடையாது. இதுக்கு நீங்க பல வருஷம் ஒர்க் பண்ணிருக்கணும், பல நாலேஜ் நீங்க கெயின் பண்ணிருக்கணும், டெக்னிக்கல்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணி ஒரு லெவலுக்கு உங்க சைக்காலஜியை மாஸ்டர் பண்ணா மட்டும்தான் ட்ரேடிங்ல ப்ராஃபிட்டபிளா இருக்கணும். நீங்க இந்த மாதிரி ஃபேக்கா யாராவது சொல்லி ட்ரேடிங்னா 5 நிமிஷம் உட்காந்தா போதும் பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை உங்க மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க. இது நம்ம எப்போதும் லாங் டேர்ம் கோல்ஸ் தான் நோக்கி ஓடணும். ஷார்ட் டேர்ம் பிளஷருக்காக ஓடினீங்கன்னா இதுல நீங்க சர்வை பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் த பிகினர் ஃபெயில் ஆகுறது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மூலியமா கிடையாது, அவங்களோட மைண்ட் செட்டால தான். ஏன்னா அவங்கலாம்
அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னமோ கரெக்டா தான் இருக்கும். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் எவ்ரி திங் இன் ட்ரேடிங். அது திரும்ப திரும்ப நான் சொல்றேன். நீங்க எவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் நீங்க அந்த ஆஸ் எ பிகினரா நீங்க வேணா நிறைய ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கலாம். பட் உங்க ஸ்ட்ராட்டஜி இன்னும் தப்பானது இருக்காது. உங்க செட்டப் என்னமோ கரெக்டா தான் இருக்கும். கடைசியில நீங்க லாஸ் ஆகுறது எதுனாலனா ஒண்ணு உங்களோட எமோஷனலா இருக்கும். ஐயோ என்ன கீழே வருது, நம்ம ஒருவேளை இது கீழே போயிட்டு நம்ம லாஸ் பண்ணிடுவோமோ அப்படி ஒரு ஃபோமோ இல்லைன்னா ஒரு பயம் கிரியேட் ஆயிருக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் லாட் சைஸ் அதிகமா வச்சுட்டு கேம்பிள் பண்ணிருப்பீங்க. இதனாலதான் நீங்க மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் ஃபெயில் ஆகுறீங்க ட்ரேடிங்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் மைண்ட் செட். எப்போதும் உங்க மைண்டை காமா வச்சுக்கோங்க. அதனால ஒர்க் அவுட் பண்ணுவீங்களோ இல்ல மெடிடேஷன் பண்ணுவீங்களோ, இட்ஸ் ஆல் அபவுட் யூ. அண்ட் நீங்க மைண்ட் செட்டை முதல்ல பில்ட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா அவன் எப்படி சொல்றான் அப்படின்னீங்கன்னா, நான் ஒன்னும் ஃபேக்கா மத்தவங்க மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். ஆனா நான் ரியாலிட்டி சொல்லணும்ல, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் ஃபேக்கா இருக்கக்கூடாது. ஸோ நான் எப்போதும் ரியாலிட்டியை மட்டும்தான் சொல்லுவேன். பல வருஷம் நான் வந்து கேம்பிள் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸா இருந்து நான் நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்டை முதல்ல மாஸ்டர் பண்ணுங்க. If you don't master your emotion, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் உங்களை காப்பாத்தாது பாத்துக்கோங்க. அண்ட் ஸ்டெப் நம்பர் 2, the basics. ட்ரேடிங்கை பொறுத்த அளவுக்கு பேசிக்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன பேசிக்ஸ் கத்துக்கணும், என்னென்ன லாட் சைஸ்னா என்ன, பொசிஷன் சைசிங், லாட் சைசிங், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், பிப்ஸ்னா என்ன, பாயிண்ட்ஸ்னா என்ன, மார்ஜின்னா என்ன, லெவரேஜ்னா என்ன, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேசிக்ஸ் லைக் ரொம்ப பிகினரா இருந்தீங்கன்னா பிரைஸ் ஆக்ஷன் முதல்ல கத்துக்கோங்க. ஹையர் ஹை, ஹையர் லோ, அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. பிரைஸ் ஆக்ஷனை பொறுத்த அளவுக்கு இதெல்லாம் ரொம்ப பிகினரா ட்ரேடிங்னா என்னன்னே தெரியலன்னா பிரைஸ் ஆக்ஷன் முதல்ல லேர்ன் பண்ணுங்க. அது லேர்ன் பண்ண ஓரளவு ஈஸியா இருக்கும். முதல்ல நீங்க டெக்னிக்கலை கத்துக்கிட்டா ட்ரேடிங்ல பெரிய ஆளு, நான் தான் பெரிய ட்ரேடர்னா சொல்லிட்டு இருக்காதீங்க. டெக்னிக்கலுங்கிறது ஒரு ஃபார்முலா மாதிரி தான். அந்த டெக்னிக்கல் தெரிஞ்சாதான் நீங்க சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு ஓரளவு புரியும், அவ்வளவுதான். ஓகே, அதனால டெக்னிக்கல் தெரிஞ்சு நான் தான் பெரிய ஆளுன்னு கடந்து குதிக்காதீங்க. டெக்னிக்கல் இஸ் ஜஸ்ட் எ ஃபார்முலா. டெக்னிக்கல் தெரிஞ்சா சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும் எது சப்போர்ட், எது ரெசிஸ்டன்ட், எங்க பிரேக் அவுட் ஆகும், எங்க லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகும். நீங்க டெக்னிக்கல் மாஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு செமையா புரியும். தட்ஸ் கால்ட் டெக்னிக்கல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபண்டமெண்டல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபண்டமெண்டல்னா நீங்க ஒரு ஸ்டாக்கோ இல்ல ஒரு இண்டெக்ஸோ ட்ரேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. முக்கியமா ஸ்டாக்ஸ் தான் வரும். ஏன்னா ஃபண்டமெண்டல்ங்கிறது இந்த கம்பெனியோட என்னது. இப்ப டாடா இருந்ததுக்கு அப்புறம் டாடா கம்பெனி ஃபால் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இப்ப அந்த டாட்டால இப்ப திடீர்னு மிலிட்ரிக்கு அவங்க வெப்பன்ஸ் டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா கம்பெனி பயங்கரமா ஏறி இருக்கும். சோ அந்த கம்பெனியை பத்தி படிச்சு அதோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு படிக்கிறதுக்கு தான் ஃபண்டமெண்டல் முதல்ல. இதுதான் அவ்வளவுதான் ஃபண்டமெண்டல்னா முதல்ல. திருப்பி சொல்ற நல்லா கிளியரா கேட்டுங்க. நீங்க எந்த கம்பெனியை ட்ரேட் பண்றீங்களோ, எந்த ஸ்டாக்கை நீங்க ட்ரேட் பண்றீங்களோ அந்த ஸ்டாக்கோட பேசிக்ஸ், அதோட மொத்த நியூஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதோட ஃபண்டமெண்டலை ரீட் பண்ணி அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்றதுக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல். ஓகே, ட்ரேடிங்கை பொறுத்த அளவுக்கு டெக்னிக்கல் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் நீங்க ஸ்டாக்ஸ் ட்ரேட் பண்ணா மட்டும் இந்த ஃபண்டமெண்டல் பாருங்க. அதுவும் லாங் டேர்ம்ல ஸ்விங் ட்ரேட் எல்லாம் முடியும்னா ஃபண்டமெண்டல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங். ட்ரேடிங்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ட்ரேடிங்ல ஸ்விங் ட்ரேடிங், இன்ட்ராடே ட்ரேடிங், ஸ்கேல்பிங் அண்ட் இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்கு. என்ன மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணீங்கன்னு முதல்ல கத்துக்க போறீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன ட்ரேடர்னு முதல்ல கத்துக்க போறீங்க. அப்புறம் எந்த ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ண போறீங்கன்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 1 என்ன, எந்த மார்க்கெட்டை நீங்க சூஸ் பண்றீங்க. இட்ஸ் ஃபாரெக்ஸ் மார்க்கெட், இட் மேபி இந்தியன் மார்க்கெட், இட்ஸ் நாட் மேட்டர். நீங்க ஸ்டாக் ட்ரேடர்லாம் இருக்கலாம். ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணலாம், இண்டெக்ஸ்ல ட்ரேட் பண்ணலாம், கரன்சி பேர்ல ட்ரேட் பண்ணலாம், இல்லைன்னா கிரிப்டோல ட்ரேட் பண்ணலாம். லைக் எத்தீரம் அண்ட் பிட்காயின், XRP அந்த மாதிரி நிறைய பிட்காயின்ஸ் இருக்கு. நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் இருக்கு. இண்டெக்ஸஸ்னா நிஃப்டி 50, சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி. யூஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா S&P 500, NASDAQ 100 இந்த மாதிரி இண்டெக்ஸஸ் இருக்கும். அண்ட் கரன்சி பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கோல்டு லைக் XAU USD, GBP, JPY அண்ட் Euro USD, JPB USD இந்த மாதிரி நிறைய கரன்சி பேர்ஸ் எல்லாம் இருக்கும். சோ நீங்க எதுல ட்ரேட் பண்றீங்கன்னு முதல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததான் நீங்க என்ன ட்ரேடர்னு முதல்ல தெரியணும். லைக் விச் டைப் ட்ரேடர் யூ ஆர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா
என்ன ட்ரேடர்னா முதல்ல எடுத்துக்கோங்க. ஸ்விங் ட்ரேடிங்னா என்னன்னா, ஒரு ஸ்டாக்கோ இல்ல நீங்க என்ன ட்ரேட் எடுத்துக்கிறீங்களோ அது ஒரு 1 வீக் இல்லைன்னா 1 மந்த் வரையும் அதை கொண்டு போறது பேரு ஸ்விங் ட்ரேடிங். இன்ட்ராடே ட்ரேடிங்னா 1 டேல பை ஆர் செல் பண்றதுக்கு பேரு தான் இன்ட்ராடே ட்ரேடிங். இப்ப நீங்க இந்தியால இருக்கீங்கன்னா எந்தெந்த ஆப் எதுக்கு யூஸ் பண்ணலாம்ன்றத சொல்லுறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, இந்தியன் மார்க்கெட்ல நீங்க ட்ரேடிங்கும் இல்ல இன்வெஸ்டோ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்தியன் மக்களை நான் பர்சனலா யூஸ் பண்றது ஏஞ்சல் ஒன் அண்ட் க்ரோ. நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப் ஐ எவர் யூஸ்ட். அந்த நீங்க ஃபாரின் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஐ மீன் ஃபாரின் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஐஎன்டி மணின்னு ஒரு ஆப் இருக்கு. இட்ஸ் அமேசிங் ஆப். அண்ட் நீங்க கிரிப்டோல ட்ரேடிங்கோ இல்ல ஃபியூச்சர்ஸோ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, பைனான்ஸ்னு ஒரு ஆப் இருக்கு. சூப்பரான ஆப். அந்த ஃபாரெக்ஸ்ல ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் எக்ஸ்னஸ் தான். நிறைய இருக்கு, பட் நான் பர்சனலா எக்ஸ்ப்ளோர் பண்ண வரையும் எக்ஸ்னஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப். அண்ட் லெவரேஜ் அப் டு 1:1 அன்லிமிடெட் வரையும் லெவரேஜ் இருக்கு. ஆக்சுவலா இப்ப என்னன்னா, எக்ஸ்னஸ்ங்கிறது இப்ப இந்தியாவில பேன் பண்ணிட்டாங்கிறாங்க, ஸ்டாப் பண்ணிருக்காங்கன்றாங்க. அது என்னன்னு தெரியல. அது என்னன்னு பாத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ண வரையும் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னா, ட்ரேடிங்க இப்ப நீங்க பிகினரா இப்ப ட்ரேடிங் குள்ள இறங்குறீங்கன்னா முதல்ல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா பேப்பர் ட்ரேடிங், ஐ மீன் டெமோ ட்ரேடிங். ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஆஸ் ஏ பிகினரா நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியோ இல்ல எதனா ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படி கண்டுபிடிச்சத எடுத்தோடனே நீங்க லைவ் அக்கௌண்ட் உங்களோட ஒரிஜினல் மணியை போட்டீங்க, லாஸ் ஆகோ ப்ராஃபிட்டோ ஆச்சுன்னா உங்களுக்கு அது உங்களால தாங்கிக்க முடியாது. அப்பயே நீங்க ட்ரேடிங் மேல ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்துடும். ஸோ அதை குவிட் பண்ணிடுவீங்க. இப்ப சப்போஸ் உங்களோட மணி இருந்தாலும் சொல்றேன், டெமோ ட்ரேடிங் வாங்க. ஏன் இதை சொல்றேன், சரி உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு காசு இருக்குன்னாலும் ட்ரேடிங்ல வராதீங்க, லைவ் ட்ரேடுக்கு வராதீங்க, டெமோ ட்ரேட் பண்ணுங்க. அந்த காசை என்ன பண்றதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. எதனா ஒரு நல்ல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. நீங்க அது வரை டெமோ ட்ரேடிங் பண்ணுங்க, லைக் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க. பேப்பர் ட்ரேடிங்ல ஒரு 3 months கன்சிஸ்டன்சியா நீங்க எல்லா ஸ்ட்ராட்டஜியும் பேக் டெஸ்ட் பண்ணி திரும்ப பேக் டெஸ்ட் பண்ணி அது எல்லாம் ஓரளவுக்கு நீங்க ஒரு 10 ட்ரேட் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு 7 ட்ரேட் ஆச்சு ப்ராஃபிட்டபிளா வருதுன்னா யூ காட் அ குட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க லைவ் அக்கௌண்ட்ல பயன்படுத்தலாம், யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா வீடியோல ஸ்விங் ட்ரேடிங்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்னோட பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, நான் ஸ்விங் ட்ரேடிங் யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி சொல்லுவேன். அண்ட் ஒன் மோர் திங், ஸ்விங் ட்ரேடிங் தான் என்னோட தேர்ட் பேசிவ் இன்கமா இருக்கு. ஸ்விங் ட்ரேடிங்ல கேபிட்டல் வேணா அதிகமா தேவைப்படும், பட் ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி பெஸ்ட் இன்கம் வேற எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயம், ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன? ஸ்விங் ட்ரேடிங்னா நீங்க ஏதோ ஒரு ஸ்டாக்கை சில வாரத்துல இருந்து ஒரு மாசம்குள்ள வாங்கி விற்கிறது தான் ஸ்விங் ட்ரேடிங், அவ்வளவுதான். அண்ட் ஸ்விங் ட்ரேடிங்ல நான் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜியை இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஸ்விங் ட்ரேடிங்னா என்னங்கிறதுல உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி இருக்கும். ஸோ இப்போ நம்ம சார்ட்ஸ்குள்ள போகலாம். ஸோ நான் ஆல்ரெடி பேக் டெஸ்ட் பண்ணி வச்சிருக்க விஷயத்தை தான் உங்கள்கிட்ட இப்போ காட்ட போகிறேன். நம்மளோட இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம ஸ்ட்ராட்டஜி படி ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணியிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது பிரேக் ஆகிருக்கு. ஆல் டைம் ஹை ஏன் ஆச்சுன்னா இது ரீசெண்டாக நடந்த அந்த போர்னால வந்தது. ஸோ இது நம்ம லீவ் பண்ணிடலாம். ஸோ இந்த முடிஞ்சு திருப்பி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ரெசிஸ்டண்ட்டு, இது ஒரு சப்போர்ட்டு. நம்மளுக்கு இப்போ தெரியும் இது ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது அண்ட் இது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த மாதிரிங்க, அதே மாதிரி இந்த ஸ்டாக்கு திருப்பி ஒரு ரெசிஸ்டன்ட் 440 ஃபார்ம் ஆகி திருப்பி அதே சப்போர்ட் லைனுக்கு வந்திருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி படி ஜஸ்ட் அந்த ஸ்டாக்கு ஒரு ஆல் டைம் ஹையை பிச் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட் லைனுக்கு வந்திருக்கணும். சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ அடுத்தது நம்ம திருப்பி அந்த ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு வரப்ப என்ட்ரி எடுக்க போகிறோம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், திருப்பி அந்த சப்போர்ட் லைனுக்கு வந்திருக்கா. இப்ப திருப்பி அந்த ரெசிஸ்டன்ட் இந்த இடத்துக்கு வரப்ப நம்ம என்ட்ரி எடுக்கணும். அதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி. உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா அந்த சப்போர்ட் இப்ப அங்க ரெசிஸ்டன்ட் இடத்துக்கு வரணும். ஸோ அந்த ரெசிஸ்டண்ட்டை ஒன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி படி நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ரெசிஸ்டண்ட்டை ப்ரோக் பண்ணிருச்சு. ஸோ நம்ம நினச்ச அளவுக்கு வந்துருச்சு. ஸோ திருப்பி நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம். எது வரைனா நம்ம டார்கெட் இந்த இடத்துக்கு வரப்போகுது. நம்ம டார்கெட்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. அண்ட் நம்ம என்ட்ரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க போகுது.
ஒன்ஸ் இந்த லைனை ப்ரோக் பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி இந்த இடத்துல நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஸோ அதுதான் நம்ம டார்கெட்டு. இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க போகிறோம். எடுத்தாச்சு. டேரெக்டாக நம்ம டார்கெட் ரீச் பண்ணோன்னே ஆர்டரை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்க பாருங்க நம்ம என்ட்ரி இப்போ வந்தாச்சு. ஸோ ஆர்டர் க்ளோஸ்டு. ஸோ இதுதான் கைஸ். போன வீடியோவில் நிறைய பேர் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இன்ன வரையும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களை நீங்கள் லைவாக உங்களோட அமௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பேப்பர் ட்ரேடிங்கிற ஒரு விஷயத்த பண்ணணும். பேப்பர் ட்ரேடிங்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் எக்ஸாக்டாக இப்போ பண்ண போகிற ட்ரேடை நீங்கள் ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டை வச்சு ட்ரை பண்ணி அதில் நீங்கள் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிலாம் ஓகேன்னா மட்டும் நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டுக்கு வாங்க. இதான் நான் என்னோட சப்ஸ்கிரைபருக்கும் சரி, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே நான் இதான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதை நீங்கள் ரியலாக ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ண முடியும். பெரிய கேண்டில் இருக்கா, இது பேர் ஃபேர் வேல்யூ கேப்பு. இதை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் போகும்போது இதோட மேல் வைக்கியும் கீழ் வைக்கியும் முதல்ல நீங்கள் ஒரு ரெக்டாங்கிள் வச்சு ஃபில் பண்ணுங்கள். இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிடையாது ஆக்சுவலாக. பட் இது வந்து ஃபேர் வேல்யூ கேப் தான், லாங் டேர்மில் வந்திருக்கு. எப்போதும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கைஸ், ஃபேர் வேல்யூ கேப் வந்து அதாவது லிக்விடிட்டி ஸ்வீப், ஃபேர் வேல்யூ கேப், இது ரெண்டுத்தையும் முதல்ல மாஸ்டர் பண்ணணும். ஃபேர் வேல்யூ கேப், லிக்விடிட்டி, இந்த காம்போ இல்லைன்னா ஃபேர் வேல்யூ கேப் இல்லைன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு காம்போ யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்களாலே நீங்கள் ஒரு 83-84% வின் ரேட் உள்ள ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம். சாரி, நான் இப்போ முதல்ல இந்த லிக்விடிட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு நல்ல ஒரு ஸ்வீப் நடந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பயங்கரமான ஒரு ஸ்வீப் நடந்துட்டு லைட்டாக அப்படி மேலே போகிற மாதிரி போயிட்டு உங்கள் ஸ்டாப்லாஸ் ஆன் பண்ணிட்டுன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சொன்ன மாதிரியே பிக் பிளேயர்ஸ் பயங்கரமாக ப்ரெஷர் ஆன் பண்ணிட்டாங்க. இதை பாருங்க, இப்பயும் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ரீட்டைல் ட்ரேடர் இங்கே வந்துட்டு இந்த லைனை வந்து இவ்வளோ தூரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இங்கே சில பேர் எடுப்பீங்க. இங்கே ஆர்டர் பிளாக் பண்ணிவிட்டு உங்கள் டார்கெட்டை இது வரையும் புஷ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வச்சுருப்பீங்க, ரைட்டா? ஆனால் அங்கேயும் இன்ஸ்டியூஷன் பிளேயர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி ஃபேர் வேல்யூ கேப் இங்கே நடந்திருக்கா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. இன்ஸ்டியூஷன் ட்ரேடர் பாருங்க, அங்கேயும் நான் சொன்ன மாதிரி திருப்பி இதை பாருங்க, எப்பப்பெல்லாம் இந்த ஃபேர் வேல்யூ கேப் நடக்குதோ அந்த ஜோனுக்கு திருப்பி வரும் கேண்டில். அதுக்கப்புறம் தான் ஒரு பிக்கஸ்ட் புஷ் நடக்கும். அது எப்போதும் நான் ஃபைன் பண்ணிக்கோங்க. ஃபேர் வேல்யூ நடந்ததுக்கப்புறம் எப்போதும் ட்ரேட் பண்ணாதீங்க, முன்னாடியும் ட்ரேட் பண்ணாதீங்க. நான் சொல்கிற மாதிரி திருப்பி அந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகும். அந்த ஜோனில் எடுங்க, கன்ஃபார்மாக உங்கள் டார்கெட்டை தாண்டி போயிடும். லிக்விடிட்டி ஸ்வீப்பும் அங்கே. இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் நீங்கள் மாஸ்டர் பண்ணிங்கனாலே போதும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு முதல்ல நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நம்ம லிக்விடிட்டி ஸ்வீப் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். லைக் திஸ் liquidity sweep and then this liquidity sweep and after all நம்ம எல்லாரும் சொன்ன மாதிரி நம்மளாம் சொன்ன மாதிரி அந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் திருப்பி ரீடெஸ்ட் ஆகிருக்கு. இந்த ஜோனில் பாருங்கள், நீங்களே சொல்லுங்கள், இந்த இடத்துல நம்ம ஒரு ஆர்டர் பிளாக் பண்ணியிருந்தோம்னா என்னன்னு மட்டும் பாருங்கள். ஐ மீன் நான் எதை பற்றி சொல்கிறேன்னா, இங்கே ஒரு ஏன் ரொம்ப கீழே நான் சொன்ன மாதிரி அந்த எஃபிஜி அந்த ஃபேர் வேல்யூ கேப் கிட்ட எஸ்எல் வச்சுட்டு உங்கள் டிபியை நல்லா தூக்கி இவ்வளோ தூரம் வைக்கலாம். எப்போல்லாம் இது மாதிரி நடக்குதோ அப்போல்லாம் பயங்கரமாக தான் நடக்கும், பயங்கரமான மாஸ்டர் புஷ் நடக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்தளவுக்கு பயங்கரமான ஒரு ரிவார்ட் ரேஷியோ இருக்கும், ரிஸ்க்கு ஓரளவு மீடியமாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் இத்தனை பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குன்ட்டு. சரி, இப்பயும் நான் சொல்கிறது உங்கள் சில பேருக்கு இதாக தான் இருக்கும். நான் வேணால் காட்டுற பிப்பு எத்தனை ஏறி இருக்குன்ட்டு நம்ம என்ட்ரி எடுத்த இடத்துலேருந்து. ஆக்சுவலாக அங்கே ரீட்டைல் ட்ரேடர் வாட்டி வச்சுருந்தாங்களே, அதையும் பாருங்கள், 96 பிப்பு இங்கேயே வந்திருக்கு. நீங்கள் கொஞ்சம் பேர் லாங் டைம் போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 246 பிப்ஸ் கைஸ். இந்த பாருங்கள், இது மாதிரி தான் ஃபேர் வேல்யூ கேப் அண்டு லிக்விடிட்டி ஸ்வீப்பு ரெண்டு காம்போவும் யூஸ் பண்ணிங்கன்னா சொல்கிறேன், இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி பாருங்கள். தயவுசெய்து சொல்கிறேன், முதல்ல பேப்பர் ட்ரேடிங்கை ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணுங்கள். அண்ட் தென் அதில் கன்சிஸ்டண்ட்டாக ஓரளவுக்கு டிசிப்ளின் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆனால் லைவ் அக்கௌண்ட் வாங்க. நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, நிறையா ட்ரேடர்ஸ் பிகினர்ஸு நான் ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரியே இன்னும் ட்ரேடிங் பேசிக்ஸே தெரியாமல் நீங்கள்லாம் வரீங்க கைஸ். ஸோ இதை அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்த 1.5 years 2 yearsக்குள்ளே நம்ம சேனலில் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் வந்துடும். ஃபைனான்ஸ் ரிலேட்டட், ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது, என் பர்சனல் ரிலேட்டட் எல்லா டீட்டெயில்ஸும் இந்த சேனலில் வந்துடும்.
ஸோ இந்த சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட இப்போ நீங்கள் மட்டும் ஒரு 20s இருந்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஏஜ் பர்சன் ஆனதுக்கு எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஓரளவுக்கு ஒரு அடல்ட்டாக மாறுவீங்களே, அப்போ சொல்கிறேன் கன்ஃபார்மாக நான் சொன்னபடி செஞ்சீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஒரு 40 வருஷம் உழைக்கிறதுக்கு பதிலாக ஒரு 20 இயர்ஸ்லேயே ரிட்டையர் ஆகிடுவீங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு சிம்பிளாக தமிழில் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. செம குவாலிட்டியான வீடியோஸ் மட்டும்தான் இதில் நான் அப்லோட் பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி 2 வீடியோ வந்துடும் கன்ஃபார்மாக. ஸோ அன்டில் தென் பை கைஸ். ட்ரேட் வித் பிரவீனா மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை, see you guys. மார்க்கெட் எந்த லெவல்னா கிட்டத்தட்ட $7.5 trillion ஒரு நாளைக்கும் டிரான்சாக்ஷன் ஆயிட்டு இருக்கு. அதாவது எந்த லெவல்னா நம்ம இந்தியாவோட ஜிடிபியே ஜஸ்ட் $4.5 trillion. அப்ப இந்த மார்க்கெட்ல அதோட 2 மடங்கு, அதாவது $7.5 trillion ஒரு நாளைக்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஒரு மார்க்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஸ்டாக் மார்க்கெட்டும் இல்ல, கிரிப்டோ மார்க்கெட்டும் இல்ல, இதுதான் the forex மார்க்கெட். இந்த ஒரு forex மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, இதுல லாட் சைஸ்னா என்ன, ஸ்ப்ரெட் சைஸ்னா என்ன, பிப்ஸ்ங்கிறாங்களே அதெல்லாம் என்ன, மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன, கேண்டில்ஸ் எப்படி பாக்குறது, சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் A to Z நான் இந்த வீடியோ சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய வீடியோ பார்த்திருப்பீங்க, அங்க டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் ஓவரா யூஸ் பண்ணி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சோ அது எதுவுமே இல்லாம இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். சோ இதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபாரெக்ஸ் வீடியோவும் நீங்க பார்க்க மாட்டீங்க. இப்ப நீங்க இந்த ஹாலிடேல அமெரிக்கா போலான்னு ஒரு ட்ரிப் பிளான் பண்றீங்க. சோ நீங்க ட்ரிப் போறதுக்காக ஒரு $9,000 கொடுத்து $100 எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க எங்கன்னா ஏர்போர்ட்ல. சோ இந்த ஏர்போர்ட்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணோன்னே ஜாலியா ஊர் சுத்த டூருக்கு போயிட்டீங்க அமெரிக்காக்கு. நீங்க அமெரிக்கா போறதுக்காக உங்க ருபீஸை டாலர்ஸா எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்களா ஏர்போர்ட்ல, அதுதான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். அவ்வளவுதான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் தான், லிட்டரலி அவ்வளவுதான். இங்க ட்ரேடர்ஸ் எப்படி காசு பாக்குறாங்கன்னு பார்ப்போம். இப்ப நீங்க சொன்ன மாதிரியே ஃபாரின் ட்ரிப்பு போயிட்டீங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டீங்க. சோ திருப்பி வரீங்க ட்ரிப் விட்டு. சோ திருப்பி வரப்ப அதே அந்த $100 எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இப்ப அது $9,500 மாறி இருக்கு. இப்ப நீங்க எங்க ப்ராஃபிட் பண்றீங்கன்னா, நீங்க போனப்ப அந்த காசு 9,000 இருந்தது $100, இப்ப $9,500 மாறிடுச்சு. இப்ப எது உங்க ப்ராஃபிட்னா, அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன உங்க ப்ராஃபிட்? லிட்டரலா அந்த 500 தான் உங்களோட ப்ராஃபிட். இப்படிதான் ட்ரேடர்ஸ் ஆக்சுவலா ப்ராஃபிட் பண்றாங்க. சோ இங்க ஆக்சுவலா இப்படிதான் மேல போகணுங்கிறத சிம்பிளா ப்ரெடிக்ட் பண்றீங்க. ப்ரெடிக்ட் பண்ணோம்னா அதே மாதிரி அது மேல போயிடுச்சு. மேல போனதுக்கு அப்புறம் செல் பண்ண போறீங்க. அதுக்கு இடையில வர அமௌண்ட் தான் உங்களோட ப்ராஃபிட். லிட்டரலா இந்த மார்க்கெட்ல மொத்தம் 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. சோ அந்த பிளேயர்ஸ் எல்லாம் யார் யாருன்னு ஒன்னொன்னா பார்ப்போம். முதல் பிளேயர் யாருன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ், அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபெடரல் பேங்க் ஆஃப் அமெரிக்கா, இந்த மாதிரி பெரிய பெரிய பேங்க்ஸ் தான் திமிங்கலமே. இவனுங்க தான் மார்க்கெட்டையே மூவ் பண்ணுவானுங்க. இவனுங்க தான் பெரிய கையே மார்க்கெட்ல. ரெண்டாவது பிளேயர் யாருன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ், அதாவது பிரைவேட் பேங்க்ஸ்னு வச்சுக்கோங்க. லைக் HDFC பேங்க், JP மார்கன்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கலாம் அவனுங்க கிளைண்ட்ஸோட பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை ட்ரேட் பண்ணுவானுங்க. ஸோ அவனுங்க தான் அடுத்த ஒரு பெரிய திமிங்கலம். அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ். இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா அதே கிளைண்ட்ஸ் தான், பட் இவனுங்க எல்லாம் பிரைவேட் ஆளுங்க. ஜஸ்ட் அந்த பர்சனை நம்பி காசு தருவாங்க. சோ அவனுங்க எல்லாம் அந்த காசை எந்த அளவுக்கு பெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அக்ரெசிவா பெட் பண்ணி மார்க்கெட்டை மூவ் பண்ணுவானுங்க. இவனுங்க இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்னு சொல்லுவாங்க. இந்த 3 பேர் தான் இன்ஸ்டிடியூஷன் இந்தியால சொல்லுவாங்க, உலக எங்கேயுமே சொல்லுவாங்க. சோ அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீரியஸான பிளேயர்ஸ். அது வேற யாரும் இல்ல, ரீட்டைல் ட்ரேடர்ஸ். அதுதான் நம்ம தான் கைஸ். நம்மளதான் மார்க்கெட்ல ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னு சொல்லுவாங்க. சோ நம்மளாம் சிம்பிளா மார்க்கெட்ல ஜஸ்ட் ஏதோ ஒரு மூலையில போனோ லேப்டாப்போ வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். அவங்கதான் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். இப்ப இந்த மார்க்கெட்ல பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தாச்சு. சோ இந்த மார்க்கெட் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னு இப்ப பார்ப்போம். சோ இந்த மார்க்கெட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எப்பவுமே லீவு கிடையாது. இப்ப இந்த ஒரு நாளைக்குன்னு பாத்தீங்கன்னா 24 hours இந்த மார்க்கெட் இருக்கும். சோ ஒரு வாரத்துக்குன்னு பாத்தீங்கன்னா 5 days இந்த மார்க்கெட் இருக்கும். இப்ப இங்க இந்தியா தூங்குச்சுன்னா லண்டன் முல்ஸ் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பானுங்க. சோ லண்டன் தூங்குச்சுன்னா அமெரிக்கா ட்ரேட் பண்ணிட்டு இருப்பானுங்க. சோ அமெரிக்கா தூங்குச்சுன்னா ஜப்பான் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ட்ரேடு நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப நான் சொல்ல போற இந்த 5 வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியலன்னா, நான் ட்ரேடர்ஸ் பேசுற எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு புரியாது. சோ இந்த ஒரு 5 விஷயம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஆக்சுவல் ட்ரேடிங்னாலே புரியுமே. சோ இந்த 5 விஷயத்த கவனமா நோட் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம் என்னன்னா ஸ்ப்ரெட்னா ஒன்றும் இல்லை. இப்ப எக்ஸ்சேஞ்ச் கடைக்கு ஒன்று போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடைக்காரன் டாலர்ஸ் ஒரு ரேட்ல வாங்கி வச்சிருப்பான், நம்ம கிட்ட ஒரு ரேட்ல விற்பான். ஸோ அந்த இடைப்பட்ட ரேட்டு ஒன்று இருக்குல்ல, அதுதான் உங்களோட ப்ராஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கடைக்காரன் $100 அவனுங்க ஒரு டாலர்ஸை $100 வாங்கியிருந்தானா, நம்ம கிட்ட ஒரு $110 வித்தானா, அந்த இடையில அந்த $10 தான் அவனோட ப்ராஃபிட். அதுதான் அவனோட இன்கம். இதே விஷயம் தான் எக்ஸ்சேஞ்சும் பண்றாங்க. லைக் புரோக்கர்ஸ், நம்ம கிட்ட ட்ரேட் பண்றோம்ல அந்த புரோக்கர்ஸ், அவனுங்க இதே விஷயத்த தான் பண்றானுங்க. சோ எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ரேட் கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது. செகண்ட் விஷயம் லாட் சைஸ்.
லாட் சைஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்க ட்ரேட் பண்ண போற அந்த சைஸ் தான் லாட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. லாட் சைஸ்ல நிறைய இருக்கு. லாட்டுங்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய சைஸ், மீடியம் லாட்டுங்கிறது மீடியம் சைஸ், மைக்ரோ லாட்டுங்கிறது தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் சைஸ். நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா ஸ்மாலர் சைஸ், அதாவது மைக்ரோ லாட் தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது பிப்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். பிப்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரேடிங் பண்ணும்போது அந்த மூவ்மெண்ட்டை பிடிக்கிறோம்ல, அதுதான் பிப்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன், நம்ம கோல்டே எடுத்துக்கோங்க. நம்ம கோல்டுல 4000 நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 4000லேருந்து 4010 போகுதுன்னா அந்த 10ங்கிறது தான் பிப்ஸ். இப்போ அந்த 10 பிப்ஸ்னு சொல்லுவாங்க ட்ரேடிங் லாங்குவேஜ்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 4000லேருந்து 4200 போச்சுன்னா 200 பிப்ஸ்னு சொல்லுவாங்க. இட்ஸ் சிம்பிள், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டாஸ்க் தர, இதை கமாண்ட்ல தெரிஞ்சவங்க மட்டும் போடுங்க. ஸோ இப்போ ஒரு 4100லேருந்து 4250க்கு போகுதுன்னா இதுக்கு இடையில எத்தனை பிப்ஸ் இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது ரொம்பவே முக்கியமான விஷயம், லெவரேஜ். லெவரேஜ்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டோரி வச்சு உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க ஒரு பைக் வாங்கலாம்னு ஒரு ஐடியால இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு 10,000 இருக்கு. ஸோ அந்த பைக்கோட பிரைஸ் வந்து 1 lakh. ஸோ அந்த 1 lakh உங்களுக்கு தேவை, பட் உங்ககிட்ட ஒரு 10,000 தான் இருக்கு. ஸோ உங்க ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்குறீங்க 90,000. உங்க ஃப்ரெண்டோட கடனையும் உங்க காசையும் ஆட் பண்ணீங்கன்னா 1 லட்சம். ஸோ அதை போட்டு நீங்க பைக் வாங்கிடுறீங்க. ஸோ அந்த 1 லட்ச ரூபாய் பைக் வாங்கிட்டீங்க. இப்போ அதே பைக்கை நீங்க யார்கிட்டயும் செல் பண்றீங்க. எவ்வளோக்குன்னு கேட்டீங்கன்னா 1,10,000 விற்கிறீங்க. ஸோ அந்த 1,10,000 வித்தீங்கன்னா இப்ப நீங்க போட்டது என்னமோ 10,000, இப்ப நீங்க 20,000 உங்க கையில இருக்கு. அதாவது போட்டதை விட டபுள் மடங்கு ப்ராஃபிட். ஸோ அந்த 90,000 திருப்பி உங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட வேண்டியதான். ஸோ இதுதான் பிசினஸ், இதுதான் லெவரேஜும் கூட. இந்த லெவரேஜ் எந்த அளவுக்கு அதிகமா போதோ அந்த அளவுக்குங்கிறது இது ஒரு டேஞ்சரஸான வெப்பனு. ஸோ லெவரேஜை முடிஞ்ச அளவுக்கு கம்மியா யூஸ் பண்ணுங்க. அடுத்ததுதான் ட்ரேடர்னாவே இது தெரிஞ்சாம ட்ரேடிங் குள்ளவே வராதிங்க, அதுதான் ஸ்டாப் லாஸ். ஈவன் உங்களுக்கு பிடிக்கலனாலும் அதை போட்டு தான் நீங்க ட்ரேடிங்கா பண்ணணும். எந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறதா இருந்தாலும் நீங்க ஒரு அமௌண்ட்டே இவ்வளவுதான் நான் இழக்க ரெடி, ஒருவேளை இந்த ட்ரேட் தப்பா போச்சுன்னா இந்த அமௌண்ட் எனக்கு போனா போதும்னு நீங்க ஒரு அமௌண்ட் நினைப்பீங்க. ஸோ அதுதான் ஸ்டாப் லாஸ்ங்கிறது. ஸ்டாப் லாஸ்ங்கிறது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சீட் பெல்ட் மாதிரி. இது போடாம ட்ரேடிங் குள்ளவே வரக்கூடாது. இந்த டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நோட் பண்ணி நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்பதான் ரொம்ப முக்கியமான பார்ட்டுக்குள்ளே வரப்போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இதுவரையும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஆக்சுவலா நீங்க தான் ட்ரேடர், ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் இந்த வீடியோவை இதுவரையும் பாக்குறீங்கன்னா கன்ஃபார்மா உங்களுக்குள்ள ஒரு டெடிகேஷன் இருக்கு ட்ரேடிங் கத்துக்கணும்ன்றது. நீங்க கன்ஃபார்மா ஒரு நாள் பெரிய ட்ரேடரா வருவீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவுமே சொல்ல போறதுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமே, பட் சும்மா வந்து பார்த்தவங்களுக்கு எல்லாம் இப்பவே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ நீங்க இதுவரையும் இருப்பீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், கன்ஃபார்மா நீங்க ஒரு நாளைக்கு பெரிய ட்ரேடரா மாறுவீங்க. மார்க்கெட்ல பை அண்ட் செல் எப்படி பண்றதுன்னா, மார்க்கெட்டை எப்படி பை அண்ட் செல் பண்றதுன்னா மொத்தம் ஒரு 2 விஷயம் இருக்கு, மெயின் விஷயம் இருக்கு. அதை வச்சுதான் ட்ரேடர்ஸ் இங்க வாங்கலாமா விற்கலாங்கிறதே முடிவு பண்ணுவாங்க. மொதல் விஷயம்னு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனலைசிஸ். ஃபண்டமெண்டல் அனலைஸ்னா கேட்க தான் பெரிய வேர்டு, பட் கான்செப்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபண்டமெண்டல் அனலைஸ்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் எப்படி கரன்சி பேரை அஃபெக்ட் பண்ணுங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ். அவ்வளோதான் சிம்பிள். இப்போ ஒரு 4 விஷயம் சொல்றேன், ஒன்னொன்னையும் நோட் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். இப்போ ஒரு கண்ட்ரியோட இப்போ லைக் சென்ட்ரல் பேங்க் என்ன எடுத்துக்கலாம், ஃபெடரல் பேங்க், இப்போ அமெரிக்கால இருக்க ஃபெடரல் பேங்க் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, US டாலர்ஸோட ப்ரைஸஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ அதனால நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண வந்துருவாங்க. மார்க்கெட்டோட டிமாண்ட் அதிகமாகவும் ப்ரைஸும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ மார்க்கெட் மேலே போகும், ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இப்போ அதுவே வீக் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே போயிடும், அவ்வளோதான் மேட்ரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ நம்மளோட சேவிங் பேங்க்ல 3% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இப்போ திடீர்னு 3%க்கு பதிலாக 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொன்னாங்கன்னா எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம், கரெக்டா? ஸோ அதே தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்னா, அதான், வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள் கான்செப்ட். அண்ட் செகண்ட் விஷயம் இன்ஃபிளேஷன், அதாவது தமிழ்ல பணம் வீக்கம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியாவில் ஒரு பொருளும் விற்கிற விலையோட டபுள் த பிரைஸ்ல விற்றா நீங்க வாங்குவீங்களா? ஸோ அதனால மார்க்கெட்ல கரன்சியோட பிரைஸ் ரொம்ப வீக் ஆயிடும். இப்போ இந்த ஒரு சீப்பு, ஒரு ஃபேனு, ஒரு காரு எல்லாமே டபுள் த பிரைஸ். இந்த டிவி எக்ஸாம்பிள் 40K விற்கிதுன்னா 80Kல வித்தா யார் வாங்குவா? இப்போ இந்த ஃபோன் 50Kக்கு பதிலாக 1 lakh வித்தா யார் வாங்குவா? இது மாதிரி டபுள் த பிரைஸ் வித்தாங்கன்னா கரன்சி பேரோட பிரைஸ் கம்மியாயிடும். ஸோ வீக் ஆயிடும். ஸோ கீழே போகுங்கிறத ஈஸியா டிசைட் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது இந்த மாதிரி நியூஸ் விஷயம் எப்படின்னா, எலெக்ஷன் டைம், டிசாஸ்டர் வருது, நேச்சுரல் ரிசோர்சஸ், இந்த மாதிரி வரதை தான் நம்ம மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணோம். லைக் இப்ப இன்னும் எக்ஸாம்பிள் சொன்னா, இப்ப போர் நடந்ததுல அமெரிக்கா விசஸ் ஈரான் வார், அப்ப நடந்தப்ப மார்க்கெட்ல ரொம்ப அன்சர்டனிட்டிக்கு ஆளாகும். மார்க்கெட்ல ஏகப்பட்ட வாலடைல் இருந்தது. ஸோ இது காரணம் என்னன்னா இந்த மாதிரி விஷயம்னா, இதனால நம்ம என்னன்னு டிசைட் பண்ண முடியாது, பட் ஓரளவுக்கு அந்த நியூஸை வச்சு நம்மளால டிசைட் பண்ண முடியும்.
ஸோ இதனால எதுக்கல்ல எது ஸ்ட்ராங்கா சேஃபா இருக்கோ அந்த கரன்சில இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளவு. அடுத்த ஒரு விஷயம், இந்தியா இப்ப தொடர்ந்து க்ரோ ஆயிட்டே இருக்கு. ஸோ இப்ப திடீர்னு எல்லாருக்குமே இந்தியா க்ரோ ஆயிட்டே இருந்தா, இப்போ ஒரு கண்ட்ரி க்ரோ ஆகும் போதே கரன்சி பேரும் க்ரோ ஆகும். ஸோ கரன்சியும் ஸ்ட்ராங் ஆயிட்டே போகும். இப்போ ஒரு கண்ட்ரி வீக் ஆச்சுன்னா கரன்சி பேரும் வீக் ஆயிடும். இப்ப நம்ம எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா இப்ப வளர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால நம்ம கரன்சி பேர் இப்ப ஸ்ட்ராங் ஆகல. எப்ப இந்த இந்தியால எல்லாருக்குமே வேலை கிடைக்குது, இந்த கண்ட்ரியே ஸ்ட்ராங் ஆகுதுன்னு இன்வெஸ்டர்ஸுக்கு தோணுதோ, அப்ப இந்தியா மேல நிறைய பேர் குமிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ண வந்துருவாங்க. ஸோ அது மூலியமா இந்தியா க்ரோ ஆகும். அது மட்டும் இல்லாம நம்ம கரன்சியும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இன்வெஸ்டர்ஸ் இந்தியால இன்வெஸ்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு ருபீஸ் தேவை. ஸோ அவனுங்க எந்த கரன்சி வச்சிருந்தாலும் இந்தியாவோட ருபீஸ்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கினாதான் இந்தியா வரும். ஸோ அதனால இந்தியன் ருபீஸுக்கு டிமாண்ட் அதிகமாகவும் இந்தியன் ருபி இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், மேல போகும். அவ்வளவுதான் மேட்டர். ஃபாரெக்ஸ் அனலைஸ் பண்றதுல ரெண்டாவது விஷயம் டெக்னிக்கல் அனலைசிஸ். நான் இப்பவும் சொல்ற பேரு தான் ரொம்ப பெருசா இருக்கும், கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். டெக்னிக்கல் அனலைஸ்னா ஜஸ்ட் நீங்க இந்த சார்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் வச்சு அடுத்தது இதான் ஆக போகுதுங்கிறத ப்ரெடிக்ட் பண்றது, அவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப இன்னும் சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இது இன்னும் எக்ஸாக்டா சொல்ல போனா இது ஒரு வெதர் ஃபோர்காஸ்டிங் மாதிரி. நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம், வானிலை அறிக்கைன்னு சில இது சொல்லுவாங்க. அதாவது நாளைக்கு மழை பெய்ய போகுது, நாளைக்கு இடி இடிக்க போகுது அப்படிம்பானுங்க. ஸோ ஜஸ்ட் அவனுங்க லிட்டரலா என்ன பண்றானுங்கன்னா ஆல்ரெடி உள்ள ரெக்கார்ட்ஸை வச்சு இதுதான் நடக்க போகுதுங்கிறத ப்ரெடிக்ட் பண்றானுங்க. அதுதான் நியூஸ்லயும் போறானுங்க. அதே விஷயத்தான் நம்மளும் பண்ண போறோம். ஜஸ்ட் ஆல்ரெடி உள்ள ரெக்கார்ட்ஸ், அதாவது இந்த சார்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ல நம்ம வச்சு அடுத்தது இதுதான் மூவ் ஆக போகுதுங்கிறத நம்ம ஜஸ்ட் ப்ரெடிக்ட் பண்றோம், அவ்வளவுதான் மேட்ரு. இப்போ ஒரு 3 டூல்ஸ் சொல்றேன், இதை நல்லா மாஸ்டர் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸா இருந்தா மட்டும். நீங்க ப்ரோவா போக போக ஐசிடி எஸ்எம்சின்னு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. நான் ஒன்னொன்னா வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நம்ம பிகினர்ஸா என்ன தேவையோ அதை மட்டும் பார்ப்போம். ஓகே, முதல் விஷயம் பிகினர்ஸ் என்ன கத்துக்கணும்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா சிம்பிளா சொல்றேன், இப்ப எந்த ஒரு பிரைஸ் எந்த ஒரு கரன்சி பேரோ எடுத்துக்கோங்க, எல்லாமே ஒரு ஸ்டேபிளா ஒரு பிரைஸ்க்கு மேல போகும், ஒரு டக்குன்னு கீழே வரும், மேல போகும். ஒரு ஒரு குறிப்பிட்ட அந்த ஏரியாக்குள்ளதான் போயிட்டு மேலேயும் கீழே போயிட்டு வரும். ஸோ அது எந்த ஒரு கரன்சி பேர்லயும் இது இருக்கும். ஈவன் எல்லா பேர்ஸ் இண்டிசஸ் எல்லாத்துலயும், ஈவன் கிரிப்டோல கூட இது நடக்கும். ஸோ இதை இன்னும் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். இது எப்படின்னா ஒரு ஒரு ரூஃபு ஒரு ஃப்ளோரு, ஒரு மேல இருக்க ரூஃபையும் கீழே இருக்க தரையும் வச்சுக்கோங்க. இப்ப பிரைஸ் கீழே வந்தா இந்த தரைக்கு வந்துச்சுன்னா திருப்பி இந்த தரையிலேருந்து ரூஃபுக்கு போகும், ரூஃபுக்கு வந்தா திருப்பி தரைக்கு வரும், அவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப இதுல நம்ம எப்படி பை அண்ட் செல் பண்றதுன்னா, இப்ப இந்த தரைக்கு வந்துருச்சுன்னா திருப்பி ரூஃபுக்கு போக போகுது. ஸோ இப்ப நம்ம தரைக்கு வந்தோடனே பை பண்ண போறோம். ஸோ இப்ப ரூஃபுக்கு வந்துருச்சுன்னா நம்ம செல் பண்ண போறோம். ஸோ தரைக்கு வந்தப்ப நம்ம டார்கெட் எடுக்க போறோம், அவ்வளவுதான் மேட்ரு. இங்க இதுதான் நடக்கும். செகண்ட் விஷயம் மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜ்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் எக்ஸாக்டா ஒரு லைன் மாதிரி தான் இருக்கும். அந்த லைன் வந்து எதை நீங்க எக்ஸாக்டா குறிப்பிடுதுன்னா இது எந்த ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கறத ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த ஒரு லைன் மாதிரி வரும். இருங்க ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க, நானே இதுல போட்டு காட்டுறேன். எக்ஸாக்டா சொல்றேன், எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா பாருங்க. இப்ப நம்ம இருக்கிறது ட்ரேடிங் வியூங்கிற ஒரு ஆப். இதுல நம்ம ஜஸ்ட் ஒரு சார்ட்ஸ் தான் நம்ம அனலைஸ் பண்ண நல்லா இருக்கும். புரோக்கர்ஸ் எல்லாம் தனியா வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நம்ம சார்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் இதுல பார்ப்போம். இப்ப இதுல எந்த அளவுக்கு சார்ட்ஸ் எல்லாம் இதுல பார்க்க நல்லா இருக்கும். ஸோ இதுதான் எல்லா ட்ரேடர்ஸும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நான் உங்களுக்கு சிம்பிளா காட்டுற ஒரு மூமெண்ட் இண்டிகேட்டர்ஸ்குள்ள இருக்கும். இப்ப இண்டிகேட்டர்ல நான் சொன்னல மூவிங் ஆவரேஜ், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எக்ஸாக்டா சொன்னதுதான் நடந்திருக்கு. நல்லா பாருங்க, பாருங்க இதுதான் ரெசிஸ்டன்ட் எழுதிருக்க பாருங்க, இதுதான் ரெசிஸ்டன்ட், இதுதான் சப்போர்ட். சின்னதா எழுதிருக்க, இது ஃபுல்லா இன்னும் சப்போர்ட் தான். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப வந்து சப்போர்ட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கா, கரெக்டா ரெசிஸ்டன்ட் போச்சா, சப்போர்ட்டுக்கு வந்துருச்சா, திருப்பி ரெசிஸ்டன்ட் போகும், அவ்வளவுதான் இங்க மேட்ரு. சிம்பிளா நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு. இப்ப இங்க இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ட்ரேடர்னா அப்பப்ப லைட்டா சார்ட்ஸ் பாத்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த மூவிங் ஆவரேஜ்னா என்னங்கிறத சிம்பிளா பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஜஸ்ட் லைன்ட்டு. அந்த லைன்ல அந்த லைனுக்கு மேல வந்துட்டா அது வந்து அப் ட்ரெண்ட், அந்த லைனுக்கு கீழே வந்தா அது டவுன் ட்ரெண்ட். இதுதான் கான்செப்ட். நான் இப்ப டேரக்டா உங்களுக்கு சார்ட்ஸ்ல கட்டுறேன், அப்ப இன்னும் நல்லா புரியும். கைஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், லிட்டரலா இந்த இடையில ஒரு கோடு மாதிரி ஒண்ணு வருது பாருங்க, அதுதான். இப்ப இந்த கோடுங்கிறது இதுக்கு மேல வந்துருச்சுன்னா அப் ட்ரெண்டுங்கிறத கண்டுபிடிக்கலாம். இது கீழே வந்துருச்சுன்னா, ஐ மீன் அந்த கேண்டில் கீழே வந்துச்சுன்னா அது டவுன் ட்ரெண்ட், அவ்வளவுதான் சிம்பிள். இது யாருனாலும் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால தான் இதை நான் பிகினர்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்.
நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்ஐங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. நான் அதையும் சிம்பிளா சார்ட்ல காட்டுறேன், நல்லா பாருங்க. ஆர்எஸ்ஐ பத்தி பார்க்க போறோம். இதுல வந்து 0 to 100ன்னு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்ப அந்த 30 கீழே இருந்தா அது வந்து டவுன் ட்ரெண்டு, 70 அபோவ் இருந்தா அது வந்து ஓவர் பாட்டுன்னு அர்த்தம், 30 கீழே இருந்தா ஓவர் செல்லிங்னு அர்த்தம். செல்லிங் பண்ணா கீழே போகும், பையிங் பண்ணா மேல போகும், அவ்வளவுதான் மேட்ரு. பட் மூவிங் ஆவரேஜ்ல நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். மூவிங் ஆவரேஜ்ங்கிறது ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி. இப்ப டக்குன்னு ஸ்ட்ரெச் ஆகி அப்படியே மேல போகும் டக்குன்னு, அப்பனா அங்க டக்குன்னு செல்லிங் ஆக போகுதுன்னு அர்த்தம், ஐ மீன் கீழே வரப்போகுதுன்றது அர்த்தம். மூவிங் ஆவரேஜ்ங்கிறது கொஞ்சம் ஆப்போசிட்டா தான் ஒர்க் ஆகும். அதான் சொன்னல, இது வந்து எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட் மாதிரி ஒர்க் ஆகும். பட் டக்குன்னு அப்படியே மேல இருக்க மாதிரி பையை காட்டும், அப்படியே ஓவரா அப்படியே அந்த கோடு மேல போகும். அதுக்காக நீங்க அப் ட்ரெண்ட்னு நினைச்சிடக்கூடாது, அது அப்படியே ஆப்போசிட்ல வரப்போகுதுன்னு அடுத்தது என்ன வேணாலும் நடக்கலாம். அடுத்தது நம்ம சொன்ன மாதிரி ஆர்எஸ்ஐ பத்தி பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட் சொன்னல, இப்ப இங்க 50 இருக்கு. இப்ப இங்க ஓவர் செல்லிங்கும் ஆகல, ஓவர் பேட்டிங்கும் ஆகல. சோ இப்ப நம்மளுக்கு சரியா எதுவுமே தெரியாது. இப்ப நான் உங்கள்கிட்ட லைவ் மார்க்கெட் காட்டிட்டு இருக்கேன், ஸோ உங்களுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப இது 70 அபோவுக்கு மேல போச்சுன்னா ஓவர் பட்னு அர்த்தம். சோ அப்ப நம்ம ஈஸியா இது மேல இருக்கதான், மார்க்கெட் மேலதான் இருக்கு, மேல நோக்கி இருக்கு, மேல போகுதுங்கிறது ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுவே இது வந்து 30 கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 30 கீழே வருதுன்னா இது வந்து ஓவர் செல்லிங், அதாவது ரொம்ப நிறைய பேர் செல் பண்றாங்க, கீழே போகுதுங்கிறது ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஒரு 3 டூல்ஸ் நீங்க கத்துக்கிட்டாலே போதும், ஈஸியா என்ன வேணாலும் பண்ணலாம். சோ இப்ப நம்ம இந்த கத்துக்கிட்ட இந்த ஸ்ட்ராட்டஜியை பத்தி பாத்தீங்கன்னா தெரியும், வேர்த்து ஊத்துது, வேற வழி இல்ல. நம்ம ப்ரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு சவுண்ட் குவாலிட்டி சரியில்லைன்னு, ஃபேன் போட்டா நாய்ஸ் வருது, ஸோ அதனால எல்லாத்தையும் நான் ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு மூணு ஸ்ட்ராட்டஜி சொன்னல, இதை வந்து ஆஸ் ஏ பிகினரா நீங்க மாஸ்டர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு மெத்தட் ஒன்று சொல்றேன், இந்த மெத்தட் படி பண்ணீங்கன்னா நீங்க முக்காவாசி ஒரு 50+% நீங்க ஒரு ப்ராஃபிட்டபிள் பர்சன்டேஜ் ஸ்ட்ராட்டஜி நீங்களே கிரியேட் பண்ணலாம். மொதல் விஷயங்கிறது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். நான் தான் சொன்னால ரூஃப், டைல்ஸ், ஐ மீன் ஃப்ளோர்னு சொன்னால, அந்த ஒரு விஷயத்த நல்லா மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா ஈஸியா மேல வந்தா பை செல் பண்ண போறீங்க, கீழே வந்தா பை பண்ண போறீங்க. அதுவே அந்த மேல போனா நீங்க வித்துற போறீங்க, அவ்வளவுதான் மேட்ரு. ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்லலாம் போறேன், நீங்க தான் எழுதி வச்சுக்கணும். முதல் விஷயம், மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்குன்னு கண்டுபிடிங்க. அப் ட்ரெண்ட்ல இருந்தா மேலதான் நோக்கி போயிட்டு இருக்கு, ஸோ பை பண்ணிக்கலாம். இப்ப டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னா செல் பண்ணிக்கலாம். இந்த அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் இதெல்லாம் ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் வீடியோ, இதை பார்த்துட்டு வேணா அதை பாருங்க, வேணா மேல கிளிப்பு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இவ்வளவுதான். முதல்ல ட்ரெண்டை கண்டுபிடிங்க, ட்ரெண்டு கூடயே போங்க. தயவு செய்து ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்ல போகாதீங்க. இதை நான் எல்லா வீடியோல சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்ல போனவன் நானும் ஒருத்தன் தான். பழைய காலத்துல பயங்கரமா லாஸ் நடக்கும். நம்ம நினைப்போம் ஒரு சின்னதா ஒரு ஃபிளிப் வந்தா கூட நம்ம வந்து பெரிய இதாயிடலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலா அங்க ஒன்றும் ஆகாது, பயங்கரமா லாஸ் தான் ஆகும். ஸோ நான் இந்த தப்பு பண்ணதுனால கிட்டத்தட்ட ஒரு $6,000 கிட்ட லாஸ் பண்ணியிருக்கேன், அது சிங்கிள் ட்ரேட்ல. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 lakhs rupees நான் சிங்கிள் ரேட்ல லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, முதல் விஷயம் ட்ரெண்டை கண்டுபிடிக்க போறீங்க, ரெண்டாவது விஷயம் ட்ரெண்டை நோக்கியே ஓட போறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த கன்ஃபர்மேஷன்லாம் ஒன்னொன்னுத்தையும் பாத்துக்கோங்க, அவ்வளவுதான் மேட்ரு. இந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிட்டு நீங்க என்ன ஏதுன்ட்டு சொல்லுங்க. அடுத்தது ட்ரேடருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்கை பத்தி பேச போறோம், அதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இதுதான் நான் முதலே சொல்லிட்டேன், ஸ்டாப் லாஸ்ங்கிறது சீட் பெல்ட் மாதிரி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ங்கிறது இதுதான் கடவுள் மாதிரி. நீங்க ட்ரேடிங் பண்ணணும்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாம பண்ண முடியாது. அப்பதான் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நம்ம இழக்கிறோம், எவ்வளவு நம்ம ப்ராஃபிட் பண்ணணுங்கிறது நம்ம ஒரு ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால நம்மளுக்கு லாஸ் வந்தாலும் பெரிய குஷி இல்லை, லாஸ் ப்ராஃபிட் வந்தாலும் நம்ம பெருசா ஹாப்பி ஆக மாட்டோம். ஜஸ்ட் நம்ம சிஸ்டம் படி நம்ம போயிட்டே இருப்போம். அப்படி பண்ணாதான் நீங்க கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க, ஒரு நாள்ல 20,000 30,000 பண்ணிட்டு அடுத்த நாள்ல எல்லாத்தையும் லாஸ் பண்றது பெருசா, இல்ல கன்சிஸ்டண்டா ஒரு நாளும் 2,500 ரூபாய் சம்பாதிக்கிறது கஷ்டமா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் 25,000 rupees, ஐ மீன் சாரி, $2,500 வருது. இப்ப 2,500 rupees ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மார்க்கெட்டுங்கிறது 22 நாள் இருக்கும், ஒரு மாசத்துல 22 நாள் மார்க்கெட் ஒர்க் ஆகும். ஸோ 2,500 into 22, மார்க்கெட் 22 நாள் இருக்காது, ஸோ 20ன்னு வச்சுக்கலாம், அப்பதான் ஈஸியா மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ 25 to 50, ஐ மீன் ஒரு 50,000 rupees வரும்னு நினைக்கிறேன். வெறும் 2,500 ரூபாய் சம்பாரிச்சிங்கனாலே உங்களுக்கு 50,000 rupees வருது.
ஸோ கன்சிஸ்டண்டாக பண்ணுறது தான் இங்கே மேட்ரு ட்ரேடிங்கில். ஒரு நாளில் ப்ராஃபிட் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயமே இல்லை. அப்படி பண்ணிட்டு நீங்கள் பெரிய ஆள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போவே அதை தூக்கி வீசிடுங்க. ஓகே, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்க்குறோம். ஸோ நான் உங்கள் பிரதராக நினச்சிக்கோங்க. முதல் ரூல் என்னன்னா, இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டில் இருந்தாலும் 2% மேலே ரிஸ்க் எடுக்காதீங்க. இன்னும் சொல்ல போனால் இப்போ 1 லட்சம் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் 2000க்கு மேலே ரிஸ்க் எடுக்காதீங்க. உங்களோட டார்கெட் 1:1, 1:2, அதுக்கு மேலே போகாதீங்க. அது வந்து ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்பில் தான் வரும், அதாவது A+ல தான் வரும். அந்த மாதிரி செட்டப் எப்பயாச்சும் தான் கிடைக்கும். நீங்கள் டே ட்ரேடராக இருந்தால் பண்ணலாம், நீங்கள் ஸ்கேல்பராக இருந்தால் வாய்ப்பு இல்லை, இன்ட்ராடேவாக இருந்தாலும் வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஜஸ்ட் நீங்கள் ஒரு ட்ரேடை பிடிக்கணும்னா 1:1, அதாவது இப்போ நான் சொன்னல 2000 ரூபா ரிஸ்க் வைங்கன்ட்டு, அந்த 2000 வச்சே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த 1 லட்சம் உங்கள்கிட்ட இருக்குன்னா அந்த 2000 ரிஸ்க் வைக்க போகிறீங்க. இப்போ அந்த 2000ங்கிறத இப்போ நீங்கள் 1:2 போகலாம், 1:2. இப்போ அந்த 2000 ரிஸ்க் பண்ணி லாஸ் பண்ணீங்கன்னா 2000 ரூபா லாஸ் ஆகிடும். அதுவே ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4000 ரூபா கிடைக்கும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் 6 ட்ரேட் லாஸ் பண்ணி வெறும் 4 ட்ரேட் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணாலும் நீங்கள் கடைசியில் ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்பீங்க. அதனால தான் ரிஸ்க் இஸ் டு ரிவார்ட் ரேட் தான் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. அதுதான் அங்கே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது. ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த அளவுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் எல்லாமே. இங்கே ட்ரேடரை பொறுத்த அளவுக்கு டிசிப்ளின் இஸ் எவ்ரிதிங். நான் இங்கே டெக்னிக்கலாக பேச விரும்பலை, ஏன்னா நிறையா பேர் மோட்டிவேஷன் ரீல்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த டிசிப்ளின்ங்கிற வார்த்தையை போட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி பேச விரும்பலை. நான் சொன்ன மாதிரி ரிஸ்க் இஸ் டு ரிவார்ட் ரேஷியோ உங்களுக்கு தேவை 1:2. ஸோ 1:2னா 1 லேக்ல 2% மேலே ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அது உங்களோட சிஸ்டமை முதல்ல உங்கள் மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 லேக்கை நீங்கள் எடுக்க போறீங்க, 1 லேக்ல 2% ரிஸ்க் எடுக்க போறீங்க, அதாவது 2000 rupees. அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க. உங்களோட ட்ரேடிங் செட்டப் எப்படின்னா ஜஸ்ட் 1:2, அதாவது 2000 ரூபா ரிஸ்க் வைக்க போறீங்க, 4000 ரூபா எடுக்க போறீங்க, அவ்வளோதான் மேட்ரு. இப்போ 1000 ரூபா ரிஸ்க் வச்சிங்கன்னா 2000 ரூபா எடுக்க போறீங்க. அந்த மாதிரி தான் பண்ண போறீங்க. உங்கள் செட்டப்புக்கு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ஒன்று பில்ட் பண்ணுங்க, அது மொத்தத்தையும் அதில் இறக்குங்க, வேலையை முடிச்சிருங்க, அவ்வளோதான் மேட்டர். கடைசியாக உங்ககிட்ட ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், ஃபாரெக்ஸுங்கிறது மேஜிக்கும் கிடையாது, ஒரு சீக்ரெட்டும் கிடையாது. இது எக்ஸாக்டாக ஒரு ஸ்கில் தான். எப்படின்னா லைக் கிரிக்கெட்டு, குக்கிங்கு அண்ட் கோடிங், இது மாதிரி இதுவும் ஒரு ஸ்கில்லு. இது ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களால் ட்ரேடிங்கை நல்லா பண்ண முடியும். இந்த மார்க்கெட்டில் கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ணணும்னா உங்களுக்கு டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப தேவை. பேசிக்ஸ் கூட சுத்தமாக தெரியாமல் நிறையா பேர் ட்ரேடிங் பண்ணுறங்கிற பேரில் லாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள விட இப்போ உங்களுக்கு ஃபாரெக்ஸ்னா என்னங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில், ஒரு பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டண்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க அண்டு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க, பேப்பர் ட்ரேடிங்கும் பண்ணி பாருங்க. நான் இந்த ஆப் லிங்க் கமெண்ட்ல கூட கொடுக்குறேன், ஃப்ரீ லிங்க் தான். எனக்கு அஃபிலியேட் லிங்க்லாம் நான் கொடுக்க மாட்டேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஜஸ்ட் ஃப்ரீ லிங்க் தான் இந்த ட்ரேடிங் வியூ, இந்த ஆப்பு. இதுலேயே நீங்கள் பேப்பர் ட்ரேடிங்லாம் பண்ணலாம். அண்டு ஒன் மோர் திங், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, தோணுச்சுன்னா கன்ஃபார்மாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வேறு ஏதாவது இல்லீகல் பர்சன்ட்ட மாட்டிக்கிட்டு வேறு ஏதாவது தப்பாக ஃபாரெக்ஸை புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன தோணுதோ, இப்போ நான் இந்த ஃபுல் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்க விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நான் இது புதுசாக கற்றுக்கிட்டேன் ப்ரோ, இது எனக்கு பிடிச்சிருந்தது ப்ரோ அப்படின்றத நீங்கள் எது தோணுனாலும் கமெண்டில் போடுங்க. ஸோ நான் எல்லாருக்கும் தனித்தனியாக ரிப்ளை பண்ணுறேன், நான் எல்லா கமெண்ட்டும் ரீட் பண்ணுவேன். அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஒரு நல்ல கண்டென்ட்டில். ஸோ இந்த வீடியோ எப்போ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 1 o'clock எடுக்கிறேன், விடிய காலை 1 o'clock. இங்கே கூட பார்த்தீங்கனாலே தெரியும், இதோ இங்கே பாருங்க ட்ரேடர்ஸ், இங்கே கண்ணு தெரியுதா, எக்ஸாக்டாக டேட்டு கூட, அதாவது மிட் நைட்டில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்காக தான் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய். மொத்த ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒரே நிமிஷத்தில் சொல்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங்னு 2 விஷயம் இருக்குது. மொதல் இன்வெஸ்டிங் பார்த்தீங்கன்னா 3 பாப்புலரான வழி இருக்குது. நம்பர் 1 வந்து டைரக்ட் ஸ்டாக்ஸ். ஒரு நல்ல கம்பெனியில் ஷேர் ஹோல்ட் பண்ணுறது, அந்த கம்பெனி க்ரோ ஆனால் உங்களோட ப்ராஃபிட்டும் க்ரோ ஆகும், சிம்பிள். செகண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மேனேஜர் கிட்ட உங்கள் காசை கொடுப்பீங்க, அவங்க வந்து ப்ரோ மார்க்கெட் அனலிஸ்ட் பண்ணி உங்கள் காசை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன ஃபீ நீங்கள் கொடுக்கணும், பேலன்ஸ் உள்ள காசுலாம் உங்களுக்கு தான். அடுத்தது இடிஎஃப்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மார்க்கெட் இண்டெக்ஸோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ வந்து எக்கனாமி மேலே ஏறினா நம்மளோட காசும் மேலே போகும். சேஃப் அண்ட் ஸ்டெடி க்ரோத் வேணும்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ட்ரேடிங்ல 3 மெயின் பார்ட் இருக்கு.
ஒன்று வந்து எக்விட்டி இன்ட்ராடே. இங்கே வந்து உங்களுக்கு 5x லெவரேஜ் கிடைக்கும். அதாவது நீங்கள் 1000 rupees வச்சு 5000 rupees வரையும் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். செகண்ட் ஃபியூச்சர்ஸ்னா இங்கேயும் அதே 5x லெவரேஜ் தான். ஆனால் உங்களால் இங்கே பல டேஸ்லேருந்து 1 month வரையும் உங்களால் அதை ஹோல்ட் பண்ண முடியும். நம்பர் 3 ஆப்ஷன் ட்ரேடிங். இதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரிஸ்க். அண்ட் இங்கே உங்களுக்கு 100x லெவரேஜ் கிடைக்கும். இங்கே நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா ஜாக்பாட்டு, தோத்தீங்கன்னா மொத்த காசும் கோவிந்தா. இன்வெஸ்டிங்காக இருந்தாலும் ட்ரேடிங்காக இருந்தாலும் உங்களுக்கு தேவை ப்ராப்பர் நாலேஜ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்